வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். வடமாகாண மருத்துவமனை முறைப்பாடுகள் தொடர்பில் அதிரடி அறிவிப்பு விடுத்த ஆளுநர். ஈஸ்டர் தாக்குதல் நட்ட ஈட்டை செலுத்தி முடித்தார் மைத்திரி. இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மலேசிய பிரதமருக்கும் இடையில் இருதரப்பு பேச்சுவார்த்தை முன்னெடுப்பு. ஈரானில் பேருந்து விபத்தில் 35 பாகிஸ்தானிய யாத்ரீகர்கள் இறப்பு. குத்துச்சண்டை போட்டியில் தமிழ் மாணவன் முதலிடம். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். வவுனியா மருத்துவமனை மருத்துவரின் அலட்சியத்தினால் தனது குழந்தை பிறந்து இறந்துள்ளதாக குழந்தையின் தந்தையினால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக உயிரிழந்த சிசுவின் தந்தையார் தெரிவிக்கையில், தனது மனைவியினை பிரசவத்திற்காக கடந்த 17ஆம் திகதி வவுனியா மருத்துவமனையின் 7ஆம் விடுதியில் அனுமதித்திருந்தேன். மறுநாள் அவருக்கான மருந்துகள் வழங்கப்பட்ட நிலையில் அவரது பன்னீர் குடம் உடைத்துள்ளது. இதனை தாங்க முடியாத எனது மனைவி அங்குள்ள தாதி ஒருவருக்கு விடயத்தினை தெரிவித்திருந்தார். இதன் போது அங்கு கடமையில் இருந்த மருத்துவர் ஒருவர் தொலைபேசியினை பயன்படுத்திக் கொண்டு அது தொடர்பாக கவனம் எடுக்காமல் அது ஒரு பிரச்சனையும் இல்லை என தெரிவித்திருந்தார். பின்னர் வலிக்குரிய மருந்தினை மனைவிக்கு தந்துவிட்டு உறங்குமாறு தெரிவித்துள்ளனர். மறுநாள் மருத்துவமனைக்கு வந்த மருத்துவ அதிகாரி ஒருவர் சீசர் செய்து குழந்தையினை எடுத்திருக்கலாம் தானே என கடமையில் இருந்து மருத்துவரை பேசியிருந்தார். பின்னர் மீண்டும் மாலை 5 மணிக்கு எனது மனைவியை சிகிச்சை கூடத்திற்கு அழைத்து சென்றனர். பல மணி நேரமாகியும் அவர் வெளியில் வரவில்லை. இதற்குள் 7ஆம் விடுதியில் குளிரூட்டி இயங்கவில்லை என தெரிவித்து 5ஆம் விடுதிக்கு எனது மனைவியை மாற்றியுள்ளனர். பின்னர் தாதி ஒருவர் தொலைபேசி அழைப்பை எடுத்து என்னை மருத்துவமனைக்கு வருமாறு அழைத்திருந்தார். அங்கு சென்றபோது அதிதீவிர சிகிச்சை பிரிவில் எனது குழந்தையினை அனுமதித்திருந்தார்கள். அங்குள்ள மருத்துவரிடம் கேட்டபோது 5ஆம் விடுதியில் இருந்து குழந்தையினை இங்கு அனுமதிக்கும் போதே உயிரில்லாத நிலைமையிலேயே தந்தனர். இருப்பினும் குழந்தையின் இதய துடிப்பினை நாம் மீட்டுள்ளோம். எனினும் குழந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்து குழந்தையினை எனக்கு காட்டினர். பின்னர் நேற்று இரவு எனது குழந்தை இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். எனவே மருத்துவர்களின் அசம்பந்த போக்கினால் எனது மனைவிக்கு நடந்த கொடுமைக்கு அவர்கள் பதில் சொல்லியே ஆக வேண்டும். எனக்கு நீதி கிடைக்காமல் நான் சிசுவின் சடலத்தினை பொறுப்பெடுக்க மாட்டேன் என்று தெரிவித்தார். இதேவேளை குறித்த விடயம் தொடர்பாக சிசுவின் தந்தையால் வவுனியா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடும் பதிவு செய்யப்பட்டது. இது தொடர்பாக வவுனியா மருத்துவமனையின் பணிப்பாளரிடம் கேட்டபோது உள்ளக விசாரணை இடம்பெற்று வருவதாக தெரிவித்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் முறைப்பாடுகளுக்கான தொடர் விளக்கங்கள் அடங்கிய அறிவிப்பு பதாதை காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என வடக்கு ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளார். வடக்கு மாகாணத்தில் உள்ள அனைத்து மருத்துவமனைகள், அரசு மருந்தகங்கள் ஆகியவற்றில் முன்னெடுக்கப்படும் சேவைகள் தொடர்பான தகவல் அடங்கிய பதாதைகள் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் PSM சால்ஸ் மாகாண சுகாதார அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். நோயாளர்களுக்கு வழங்கப்படும் சேவைகள், நோயாளர்களும் மருத்துவர்களும் பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள், சேவையை பெற்றுக் கொள்வதில் தாமதம் அல்லது சிக்கல்கள் ஏற்பட்டால் தொடர்பு கொள்ள வேண்டிய உயர் அதிகாரிகளின் தொடர்பு இலக்கங்கள் ஆகியன குறித்த பதாதையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார். மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர், மாவட்ட பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோரின் தொலைபேசி இலக்கங்கள் அறிவித்தல் பதாதையில் கட்டாயம் குறிப்பிடப்பட வேண்டும் எனவும் பொதுமக்களிடம் இருந்து கிடைக்கும் முறைப்பாடுகள் தொடர்பில் துரித நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை உயர் அதிகாரிகளுக்கு வடக்கு மாகாண ஆளுநர் கூறியுள்ளார். அத்துடன் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் அபயம் பிரிவின் தொலைபேசி இலக்கமும் அறிவித்தல் பதாதையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோயாளர்களின் உரிமைகளை பாதுகாப்பதோடு அவர்களுக்கான சேவையை உறுதிப்படுத்த சுகாதாரத்துறையினர் மேலும் அர்ப்பணிப்போடு செயற்பட வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் யாழ்ப்பாணம் வணிகர் கழக பிரதிநிதிகளை நேற்று மாலை சந்தித்து கலந்துரையாடியிருந்தனர். இதன்போது பொருளாதார மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பான விடயங்கள் கலந்துரையாடப்பட்டதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினர் சதுரங்க அபேசிங்க தெரிவித்தார். அத்தோடு நடைபெற இருக்கின்ற ஜனாதிபதி தேர்தலில் யாழ்ப்பாணம் வணிகர் கழகம் தமிழ் பொது வேட்பாளருக்கு ஏன் ஆதரவு வழங்கியுள்ளது என்பது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தியின்
விடயம் பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்தியதாக யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவர் இ ஜெயசேகரம் தெரிவித்தார். குறித்த சந்திப்பில் தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் சதுரங்க அபிசிங்க, பில் தேசிய மக்கள் சக்தியின் பதுளை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பேராசிரியர் ருவான் ரணசிங்க, யாழ்ப்பாண வணிகர் கழக தலைவர் இ ஜெயசேகரம், தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளர் ராமலிங்கம் சந்திரசேகர் உள்ளிட்ட சிலர் கலந்து கொண்டிருந்தனர். ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு செலுத்தப்பட வேண்டியிருந்த 100 மில்லியன் ரூபாய் நட்டஈட்டுத் தொகையை அவர் செலுத்தி முடித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதற்கமைய அவர் செலுத்த வேண்டியிருந்த எஞ்சிய தொகையான 12 மில்லியன் ரூபாவை கடந்த 16ஆம் தேதி செலுத்தியுள்ளதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான இந்திய செய்திகள். இந்தியாவிற்கு பயணம் செய்துள்ள மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையை அடுத்து இந்திய தொழிலாளர்கள் மலேசியாவிற்கு செல்வதை எளிதாக்குவது, மலேசியாவின் மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைப்பது உள்ளிட்ட 8 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள அறிக்கையில் பரஸ்பர ஒத்துழைப்பிற்கான அனைத்து துறைகள் குறித்தும் விரிவாக விவாதித்ததாகவும், இருதரப்பு வர்த்தக நிலையான முன்னேற்றம் அடைந்து வருவதை தாங்கள் கவனித்தோம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் இந்தியாவிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான வர்த்தகத்தை இப்போது இந்திய ரூபா மற்றும் மலேசிய ரிங்கிட்களில் செயலாக்க முடியும். மலேசியாவில் ஆயுர்வேத இருக்கை ஒன்றும் அமைக்கப்படுகின்றது. இது தவிர மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த அனைத்து சிறப்பு நடவடிக்கைகளிலும் ஒத்துழைத்த பிரதமர் அன்வர் மற்றும் அவரது குழுவினருக்கு முழு மனதுடன் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 2025ஆம் ஆண்டில் ஆசிய அமைப்பின் வெற்றிகரமான தலைமை பொறுப்பிற்கு இந்தியா முழு ஆதரவையும் அளிக்கும். அனைத்து சர்ச்சைகளுக்கும் அமைதியான முறையில் தீர்வு காண வேண்டும் என்பதற்காக குரல் கொடுப்போம் எனவும் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. குரங்கம்மை பாதிப்பை பொது சுகாதார அவசர நிலையாக ஐநா அறிவித்துள்ளதை அடுத்து வைரஸ் ஆராய்ச்சி மற்றும் கண்டறியும் ஆய்வகங்கள் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என இந்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. அமெரிக்காவின் பல பகுதிகளில் குரங்கு அம்மை வேகமாக பரவி வருவதை அடுத்து உலக சுகாதார அமைப்பு ஆகஸ்ட் 14ஆம் தேதி பொது சுகாதார அவசர நிலையை அறிவித்தது. இது உலகின் பல்வேறு நாடுகளில் கவலையை அதிகரிக்க செய்துள்ளது. இந்த நிலையில் இந்திய மருத்துவ கவுன்சிலுடன் இணைக்கப்பட்ட VRDL ஆய்வகங்கள் தயார் நிலையில் இருக்குமாறு மத்திய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாட்டில் குரங்கு அம்மை பாதிப்பை எதிர்கொள்வதற்கான தயார் நிலையை மதிப்பீடு செய்வதற்கான உயர்நிலை குழு கூட்டம் பிரதமரின் முதன்மை செயலாளர் PK மிஸ்ரா தலைமையில் நடைபெற்றது. மேலும் குரங்கு அம்மை பாதிப்பை விரைவாக கண்டறிவதற்கான பயனுள்ள நடவடிக்கைகளை எடுக்கவும் கண்காணிப்பை அதிகப்படுத்தவும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சஞ்சய் ராய்க்கு இந்திய மத்திய புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் இன்று உண்மை கண்டறியும் சோதனை மற்றும் மனநிலை தொடர்பான பரிசோதனைகள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சோதனையில் அதிகாரிகள் கேள்விகளை கேட்கும் போது குற்றம் சுமத்தப்பட்டவரின் உடலில் இதய துடிப்பு வேகம், சுவாசிப்பதில் சிரமம், வியர்வை, இரத்த அழுத்தம் போன்ற மாற்றங்களை சோதனை கருவியில் அவதானிக்க முடிந்தது. இதுவரை சஞ்சய் ராய் கூறிய தகவல்களை கொண்டே விசாரணைகள் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலக செய்திகள். கமலா ஹாரிஸ் தலைமையில் அமெரிக்க புதிய அத்தியாயத்திற்கு தயாராக உள்ளதென முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா தெரிவித்துள்ளார். சிகாகோ நகரத்தில் ஜனநாயக கட்சியின் தேசிய மாநாடு நேற்று ஆரம்பமான நிலையில் இங்கு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனநாயக கட்சியின் நம்பிக்கை கமலா ஹாரிஸ் என தெரிவித்த பராக் ஒபாமா, அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கடுமையான போட்டி நிலவும் என்றார். இது தொடர்பில் மேலும் உரையாற்றிய அவர், வாக்காளர்கள் நம்பிக்கை கொண்டோர் மீது உறுதியாக போராட வேண்டும். கமலா ஹாரிஸுக்கு அமெரிக்கா வாய்ப்பளித்துள்ளது. அதனால் அவர் இன்று தேர்தலில் போட்டியிடுகின்றார். அவர் தன் வாழ்நாள் முழுவதும் அமெரிக்கா கொடுத்த வாய்ப்புகளை மீண்டும் நாட்டுக்கு வழங்க அர்ப்பணித்துள்ளார். அதனால் நான் கமலாவுக்கு ஆதரவளிக்க தீர்மானித்துள்ளேன் என்றார். ஈரானில் இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 35 பாகிஸ்தானிய யாத்ரீகர்கள் உயிரிழந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இவ்விபத்தில் 18 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் யாஸ்டில் உள்ள சோதனை சாவடியில் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகி பேருந்து தீப்பிடித்து எரிந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த விபத்தின் போது பேருந்தில் 53 பயணிகள் இருந்துள்ளதாகவும் அவர்களில் பெரும்பாலானோர் சிந்துவில்
உள்ள லர்கானா, கோர்கி மற்றும் பிற நகரங்களை சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் யாஸ்டில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் உரிய அதிகாரிகள் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். தொடர்பான விளையாட்டு செய்திகள். வடமாகாண ரீதியில் குத்துச்சண்டை போட்டியில் முதலாம் இடத்தை பெற்று மடு கல்வி வலய மாணவன் சாதனை படைத்துள்ளார். வடக்கு மாகாண பாடசாலை ரீதியாக 20 வயது பிரிவில் குத்துச்சண்டை போட்டியில் பங்கு பற்றிய பெரிய பண்டிபிரிச்சான் மகா வித்தியாலய மாணவன் விஜிதன் கபிலன் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். கடந்த 17 மற்றும் 18ஆம் தேதி முல்லைத்தீவில் நடைபெற்ற போட்டியில் குறித்த மாணவன் பங்கு பற்றி முதலாம் இடத்தை பெற்று சாதித்துள்ளதோடு தற்போது மாகாண மட்ட பாடசாலை ரீதியாக மெய்வல்லுநர் போட்டிகள் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அயர்லாந்துக்கு எதிரான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இலங்கை மகளிர் அணி 8 விக்கெட்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இப்போட்டியில் முதலில் துடுப்படுத்த ஆடிய அயர்லாந்து அணி 122 ஓட்டங்களை பெற்றிருந்தது. 23 ஓட்டங்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இலங்கை அணி 23 ஓவர்கள் ஒரு பந்தில் 2 விக்கெட்களை இழந்து வெற்றி இலக்கை எட்டியது. இதில் சமாரி அத்தபத்து ஆட்டமிழக்காமல் 48 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார். இருப்பினும் இரு நாடுகளுக்கும் இடையிலான முதல் 2 போட்டிகளிலும் அயர்லாந்து வெற்றி பெற்றதுடன் போட்டியை 2-1 என அயர்லாந்து வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.